ஹாய் ஹலோ அனிமே ஃபேன்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் மிஸ்டீரியஸ் கிளிஃப்ரெண்ட் எக்ஸுங்கிற அனிமேட்டர் சீரிஸில் சீசன் 1 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். இதுக்குமே அப்லோட் பண்ண வீடியோலாம் பார்த்துட்டு வந்து பிளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐக்கானே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், போன எபிசோடில் சப்டைட்டில் சரியாக இல்லைனால கண்டினியூட்டி மிஸ்டேக்குங்கிறது ஏற்பட்டிருக்கும். இப்போ தான் எனக்கு அந்த எபிசோடுக்கான தெளிவான சப்டைட்டில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த மிஸ்டேக் வந்து உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி விட்டுறேன். லஞ்ச் பீரியடில் ஓகோச்சன் ஹீரோக்கு வந்து உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்து ஃப்ரெண்டுக்கானுக்குமே உடம்பு சரியில்லைங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. அதுக்கான வாக்கியம் வந்து அந்த சப்டைட்டில் இல்லை. ஹீரோ இனிமேல் இன்றைக்கி தான் வந்து நான் ஹீரோ வந்து பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஓகோச்சன் ஹீரோயினிக் காதில் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதுதான் பிகினியை போட்டுட்டு போய் அவங்க பாய் ஃப்ரெண்டை போய் பார்க்குறது. ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு ஓகோச்சன் ஹீரோக்கு வந்து உடம்பு சரியாக வந்துட்டான் போல இருக்குங்கிற மாதிரி ஹீரோயின்கிட்ட கேட்கும்போது அதுக்கு அந்த ஐடியா கொடுத்த உனக்கு தான் வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் சப்டைட்டில்ஸை ஷோ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு வினோதமான இடத்துல ஒரு வினோதமான விஷயம் வந்து சுற்றிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே ஜூம் அவுட் வந்தோம்னா நம்ம ஹீரோனி அவங்க கழுத்தில் போட்டிருக்க அந்த ஒரு விஷயத்தை அவுத்துட்டு நம்ம ஹீரோட்ட வந்து நீ வந்து டச் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவை ப்ளஸ் ஆகிட்டு டச் பண்ணுறான். அதோட கனவுல வந்து முழிச்சுக்கிறான். முழிச்ச ஹீரோமே ஏன்னா ஹீரோனோட அந்த ஒரு விஷயத்தை நான் டச் பண்ணுற மாதிரி கனவு வருதுங்கிற மாதிரி நினைக்கிறான். ஹீரோமே அவனோட கையை பார்த்துட்டு இந்த கையால் தானே டச் பண்ணேங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இல்லை இன்னைக்கு சண்டே வந்து என்னோட டர்ட்டியான மைண்டை வந்து என்னோடய ரூம்லேயே வச்சு வந்து நான் லாக் பண்ணணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறேன். அதோட சிஸ்டர்கிட்ட போயிட்டு நான் வந்து புக் ஸ்டோருக்கு போக போகிறேங்கிற மாதிரி சொல்ல சிஸ்டருமே வந்து உனக்கு மீட் பண்ண வேணுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோக்குமேங்கிற மாதிரி நினச்சிட்டு வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நெக்ஸ்ட்டு புக் ஷாப்பில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே புக் படிச்சுட்டு இருக்கான். அப்போ பேசி திருப்பும் போது ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோமே நான் எதை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை பற்றி வருதுங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணுறேன் அந்த புக்கை. புக் ஷாப் போட்டு வெளியே வந்துட்டு நான் வீட்டுக்கு போகிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகும், வேறு எங்கே போகலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான். ஹீரோவும் ஹீரோயினியும் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு நடந்து போகிற அந்த ஒரு இடத்துல தான் நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். இந்த பக்கம் தான் ஹீரோயின் வந்து அவளோட வீட்டுக்கு போவாங்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த பக்கம் அப்படி நடந்து போகிறான். அப்படியே நம்ம ஹீரோவுமே ஒரு இடத்துக்கு வந்துட்டு இதுக்குமே நான் இந்த பக்கம் வந்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு மேபி ஹீரோ நீங்கள் கூட வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோட பின்னாடி யாரோ சைக்கிளில் வர்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி. ஹீரோ பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ அதுக்கு எந்த ஒரு காரணமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். அதில் ஹீரோயினுமே இதுதான் நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுங்கிற மாதிரி சொல்ல அதை பார்த்து நம்ம ஹீரோமே இங்கே தான் நீ வந்து வாழ்றியாங்கிற மாதிரி கேட்குறான். அதில் சரி நான் வந்து உன்னை அப்புறமேட்டிக்கு பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்ப அப்போ நம்ம ஹீரோயினுமே வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறா. இவ்வளோ தூரம் வந்துட்டு டீ குடிச்சிட்டு போங்கிற மாதிரி ஹீரோயினி சொல்ல அடுத்து வந்து லிஃப்ட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே 10வது ஃப்ளோரில் தான் வாழ்கிறாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு அவங்க லிஃப்ட் விட்டு வெளியே போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோமே நான் வந்து ஹீரோயினோட வீடை வந்து பார்க்க போகிறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஹீரோயினுமே வீட்டோட டோர் கதவை திறந்து நம்ம ஹீரோ உள்ளே கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோமே உள்ளே வந்துட்டு என்னம்மா வீட்டில் யாருமே இல்லைங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினுமே இன்றைக்கி யாருமே இருக்க மாட்டாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவை அவங்க ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதில் உட்கார சொல்லிவிட்டு அவங்க மேலே போட்டு அந்த கோட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேங்கர் பண்ணிவிட்டு நான் போய் டீ போட்டுட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோமே அந்த கோட்டை ரிமூவ் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு அந்த கனவு நடந்த அந்த ஒரு விஷயம் தான் என் மைண்டில் வந்து வந்துச்சுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஹீரோவுமே அதை பற்றி நினைக்கக்கூடாதுங்கிற மாதிரி நினைக்கிறான். அதில் ஹீரோயினோட ரூம் வந்து பார்த்துட்டு ஹீரோயினோட பெட்டை பார்த்துட்டு இதில் தானே ஒவ்வொரு நாள் நைட்டு படுத்து தூங்குவாங்கிற மாதிரி அதில் படுத்து இதில் வந்து ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ ஹீரோயினுமே பின்னாடி வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோமே பெட்டு வாஸ்துப்படி வந்து கரெக்டாக போட்டுருக்காங்கன்னு நான் வந்து செக் பண்ணேங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினுமே நான் வந்து டீ போட்டுட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து டீ தராங்க. நம்ம ஹீரோமே நான் நீங்கள் பார்ப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினுமே நானும் தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வெளியே பார்த்துட்டு இதை பார்க்கும்போது மழை பெய்யும் போல இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட ஹீரோவுமே ஹீரோயினை பார்த்துட்டு இந்த சான்ஸ் வந்து எனக்கு கடவுள் தான் உருவாக்கி கொடுத்துருக்காருங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பக்கத்தில் போயிட்டு ஹீரோயின் நேம் சொல்ல ஹீரோயினுமே என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோமே பின்னாடி வந்துட்டு டீ நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் மட்டும் ஏதாச்சும் பண்ணியிருந்தேன்னா அவன் நீ சாவடிச்சிருப்பாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ வெளியே பார்த்தோம்னா இன்னும் மேகம் வந்து சேர்ந்துட்டு கருகும்னு ஆகுது. அதெல்லாம் நம்ம ஹீரோயினுமே நான் போய் லைட்டு போட போகிறேங்கிற மாதிரி எந்திரிச்சு போக அப்போ இடி இடிக்குது. நம்ம ஹீரோயினுமே அப்படி விழுக போக நம்ம ஹீரோமே வந்து பிடிச்சிடுறான். அதெல்லாம் உனக்கு ஒன்றுமே ஆலைங்கிற மாதிரி ஹீரோ கேட்க நம்ம ஹீரோயினுமே என் காலெல்லாம் லைட்டாக வந்து டீ கொட்டிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோமே இதான் நல்ல சான்ஸு டச் பண்ணிட வேண்டியதாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ டச் பண்ண ட்ரை பண்ண நம்ம ஹீரோமே உஷாராயிட்டு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு நீ என்ன பண்ண ட்ரை பண்ணுற மைண்டில் என்ன ஓடுதுங்கிற மாதிரி கேட்க அதோட ஹீரோவுமே கனவுல ஹீரோனோட அந்த ஒரு விஷயத்தை டச் பண்ணதை பற்றி சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோயினுமே அது உனக்கு எந்த மாதிரி ஃபீல் தந்துச்சுங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோமே அது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் எதுக்கு இப்போ அதை பற்றி இவட்ட சொல்லிட்டு இருக்கேங்கிற மாதிரி நினைக்கிறான். அதோட ஹீரோயினுமே கத்திரிக்கோளை கீழே வச்சுட்டு
அவங்க ஒரு கையில் அந்த ஒரு விஷயத்தை டச் பண்ணிவிட்டு ட்ரூவில் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ லிக் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஹீரோமே லிக் பண்ணுறான். அதெல்லாம் நம்ம ஹீரோட்ட கனவுல தந்த அந்த ஒரு ஃபீல் வந்து தருதாங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ அதை விட பல மடங்கு தருதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுகிறான். அதை பார்த்து நம்ம ஹீரோனுமே எதுக்காக அழுகிறங்கிற மாதிரி சொல்லும் போது எனக்கே தெரியலங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோனுமே அந்த இடத்துல உட்காந்துட்டு என்னை டச் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் மாதிரி விட்றாங்க. இதுக்கப்புறம் வர சீன்லாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. ஹீரோவே வேணாமாங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோ இனிமேல் நான் என்னவே நீ அதுக்குள்ளேயே வந்து டச் பண்ணலைன்னா உனக்கு சான்ஸ் வந்து நீ இறந்துட்டேன்னு அர்த்தங்கிற மாதிரி சொல்ல அப்படியே 1 2 3 என்றாங்க. நம்ம ஹீரோவே நீ மன்னிச்சிருமாங்கிற மாதிரி சொல்லிட்டு டச் பண்ணிடுறான். அதில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் மேலே தாவ ஹீரோயினுமே ஸ்டாப் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ கேட்குற மாதிரி இல்லை. அதில் ஹீரோயினோட காதை வந்து லிக் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதில் ஹீரோயினுமே சிசர் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. எடுத்துகிட்டு அப்படியே கீழே போட்டுறாங்க. ஹீரோயினி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோமே கிஸ் பண்ணலான்னு போயிட்டு அப்போ தான் ஹீரோனோட ஃபேஸை பார்த்துட்டு சூரியனுக்கு வந்துட்டு என்னை வந்து மன்னிச்சிடுங்கிற மாதிரி எந்திரிச்சிடறான். நான் என்ன காரியம் பண்ண பார்த்தேன், அவளை வேற நான் வந்து அழுக வச்சுட்டேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான். ஹீரோமே ஹீரோயினியை பார்த்துட்டு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோயினால் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோவுமே நான் வீட்டுக்கு போகிறேங்கிற மாதிரி எழுந்திரிச்சு போகிறதுக்கு முன்னாடி இங்கே நடந்த விஷயத்துக்கு நான் வந்து மன்னிப்பு கெடுக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறான். அந்த விஷயத்தை நம்ம ஹீரோயினுமே பார்க்குறாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோ மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதில் அப்படியே ஓடி போயிடுறான். அதோட ஹீரோயினுமே அவனோட காதை வந்து டச் பண்ணி பார்க்குறாங்க. மறுநாள் ஸ்கூலில் லஞ்ச் பீரியட் தான் கட்டாங்க. வழக்கம் போல் ஹீரோயினிக்கு லஞ்சை வந்து ஓகோச்சன் வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதோட ஹீரோயினுமே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அதோட ஹீரோயினுமே ஓகோச்சானுக்கு அவங்க ட்ரூவில் வந்து தராங்க. நம்ம ஓகோச்சானுமே அந்த ட்ரூவில் லிக் பண்ணிவிட்டு என் பாடி ரொம்ப வந்து சூடாக வந்து ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கும் ஹீரோவுக்கு ஏதாச்சும் நடந்துச்சாங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுமே சண்டே வந்து ஒரு விஷயம் நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஓகோச்சானுமே அது என்னங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினுமே அதை விடுகிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட ஓகோச்சானுமே எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒன்றுமே பேசாமல் இருக்காங்க. அதில் ஓகோச்சானுமே நமக்குள்ளே லவ் வந்துட்டா நம்ம பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட ஹீரோயினுமே எந்திரிச்சிட்டு உன்னோட லஞ்சுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த ஜூஸ் கேன் எடுத்துகிட்டு அந்த இடத்துட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அப்படியே ஓடி போய் அந்த சந்து மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ளே போய் அவங்க காதை வந்து டச் பண்ணுறாங்க பழடிக்கும். நெக்ஸ்ட் சீனில் கிளாஸ் ரூமில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே நேற்று நடந்த அந்த ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கான். நேற்றே நான் அப்படி வந்து பண்ணேங்கிற மாதிரி நினைக்கிறான். அதில் அப்படியே ஹீரோயினி வந்து பார்க்குறான். சாயங்காலம் தான் காட்டாங்க. நம்ம ஹீரோ சண்டை நடந்த விஷயத்துக்கு என்ன வந்து மன்னிச்சிருமாங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுமே சண்டை நடந்த விஷயத்துக்கு வந்து உன் மேலே எனக்கு வந்து கோவம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட ஹீரோயினி ஹீரோ பின்னாடி நடந்து போயிட்டு வா வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. வழக்கம் போல் அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கிற இடத்துக்கிட்ட ஹீரோயினி ஹீரோவுக்கு வந்து டூல் தராங்க. நம்ம ஹீரோ வந்து இதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நீ என்னை வந்து அடிக்கணும், அப்போ தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவேங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே நான் வந்து உன்னை அரைவேங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோமே என்னை வந்து அரை நான் அதை வந்து வாங்கிக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் நம்ம ஹீரோயினுமே நம்ம ஹீரோவை செவில் சேர்த்து ஒரு அரை விடுறாங்க. அதோட ஹீரோயினுமே என்னோட காதை வந்து பிடிங்கிற மாதிரி சொல்ல அதே மாதிரி நம்ம ஹீரோவுமே காதை வந்து பிடிக்கிறான். நம்ம ஹீரோயினி கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அப்போ தான் ஹீரோயினி சொல்கிறாங்க, நீ பண்ண வேலையால் தான் என்னோட காதை இப்படி வந்து தொட்டோம்னா என் கண்ணிலேருந்து தானாகவே கண்ணீர் வருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோமே சாரிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட ஹீரோயினுமே நீ அந்த விஷயத்தை டச் பண்ணதுக்கு நானுமே ரெஸ்பான்சிபிலிட்டி தான், அதனால் நீ உணர்ந்த அதே வழி நானுமே உணரணும்ங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோட ட்ரூவில் எடுத்து அவங்க லிக் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோட கணத்தில் இருக்கிற மாதிரி காயம் வந்து நம்ம ஹீரோயினி கணத்துலேயே வருது. அதை பார்த்து நம்ம ஹீரோவுமே நீ என்னோட ட்ரூவில் லிக் பண்ண உடனே என்னோட கணத்தில் இருக்கிற காயம் மாதிரி உன் கணத்துலேயும் வந்து இருக்குது, ஆனால் நீ என்னோட வலி உணர நினச்ச பற்றியா, அப்போ வந்து உன் மேலே இருந்த லவ் வந்து எனக்கு இன்னுமே அதிகமாகுதுங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோமே பிளஸ் ஆகிட்டு அப்படி குனிஞ்சிட்டு அதோட ஹீரோக்கு வந்து அவங்க டூல் தராங்க. நம்ம ஹீரோமே லிக் பண்ணிக்கிறான். அதனால் நம்ம ஹீரோனுமே நாளைக்கு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. ஹீரோமே இப்போ நான் எதுக்கு பிளஸ் ஆகுறேங்கிற மாதிரி நினச்சிட்டு இந்த பொண்ணு இப்படி நடந்தக்கூடிய பொண்ணு இல்லைங்கிற மாதிரி பார்க்குறான். அதோட ஹீரோனி சொன்ன விஷயம் ஞாபகம் வருது, நீ என்னோட சென்சஸ் எல்லாம் அப்படியே மாற்றிட்டேங்கிற மாதிரி. அதை நினச்சி நம்ம ஹீரோமே ஒருவேளை வந்து மாறிட்டாலோங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. உங்களுக்கு இந்த எபிசோடில் ஹீரோ நல்லவனா தெரியலன்னா தெரியலையா, மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்னையை பொறுத்தளவுக்கு நல்லவன் தான். ஏன்னா வந்து அவன் செஞ்ச தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டால. ஓகே கேஸ், இதோட நெக்ஸ்ட் எபிசோட் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சக்தி. இது உங்கள் எஸ்கே தமிழ் சேனல்.